லட்சணத்தில் 40 கோடி லட்சணத்தில் மார்க்கெட்டே மிதக்குது. எப்படி வருவோம்? யாருக்காக கட்டப்பட்டது? எதற்காக கட்டப்பட்டது? 40 கோடி பட்ஜெட் தண்ணீரில மூழ்கவா? இந்த பட்ஜெட் ஏன் கட்டிடும்? 40 கோடி பட்ஜெட் தண்ணீரில மூழ்கவா? இந்த கட்டண தேவையா? 40 கோடி பட்ஜெட் பாலை காந்தி மார்க்கெட் வியாபாரிகள் கடைகள் மூழ்குது. காந்தி மார்க்கெட் மூழ்குது. முட்டளவு தண்ணியில மாற்று திறனாளிகள் நாங்கள் எப்படி வருவது? ஜாமா எப்படி வாங்குவது? சிந்திக்க வேண்டாமா? மாவட்ட நிர்வாகமே காந்தி மார்க்கெட்டிலே 40 கோடி பட்ஜெட்டிலே 40 கோடி பட்ஜெட்டிலே முட்டளவு தண்ணீர் தேங்கி நிக்குது. பரவுது தொற்று நோய் பரவுது. அப்புறப்படுத்து மாநகராட்சி நிர்வாகமே மாவட்ட நிர்வாகமே காந்தி மார்க்கெட்டு 40 கோடி பட்ஜெட் கட்டிய முட்டளவு தண்ணீர் தேங்கி நிக்குது. மாற்று திறனாளிகள் கடைக்கு ஜாமா வாங்க எப்படி வருவது? தொற்று நோய் பரவும் அபாயம் உள்ளது. நடவடிக்கை மாநகராட்சி நிர்வாகமே மாவட்ட நிர்வாகமே உடனடியாக அப்புறப்படுத்து. தூண்டாது மாற்று திறனாளிகளை தீவிரமான போராட்டத்துக்கு தூண்டாது. விட மாட்டோம். கோரிக்கைகள் நிறைவேறுவாரு. இன்னைக்கு நாங்க முதல் கட்ட போராட்டத்தை மார்க்கெட்டுகள் மத்தியில நடத்துகிறோம். இந்த போராட்டத்துக்கு இடையூறு இருந்தா வியாபாரி நண்பர்கள் கொஞ்சம் மன்னிச்சுக்கிடுங்க. ஏன்னா எங்களுக்கு வேற வழி இல்லை. நாங்க இங்க வரணும், ஜாமான் வர வேண்டி இருக்கு. எங்களுக்கு வேற வழி கிடையாது. ஆனால் இந்த எங்க போராட்டத்தினால உங்களுக்கு இடையூறு இருந்தா உங்களை நாங்க மாற்றுத்திறனாளி சார்பில் மன்னிப்பு கேட்டுக்கிட்டோம். ஏன்னா எங்களுக்கு வரக்கூடிய தகுதியான இடமே இது கிடையாது. ஒரு அவசரத்துக்கு 1க்கு 2க்கு போனா கூட இங்க பாத்ரூம்ல பாத்தீங்கன்னா படி கட்டி விட்டுருக்காங்க. கண்ணு தெரியாத மாட்டுத்தால் எப்படிங்க போக முடியும்? ரேமந்தா தானங்க போக முடியும். அப்ப இது எந்த கணக்கில் திட்டமிட்டு இந்த கட்டடம்? பொதுமக்களும் மாற்றுத்திறனாளி எளிதாக வந்து செல்ல அடிப்படை இந்த கட்டடம் கட்டவே இல்லைங்கிறதா எங்களுடைய கோரிக்கை. அதனால இந்த நேரத்தில் நாங்கள் மாவட்ட நிர்வாகத்துக்கோ மாநகராட்சி நிர்வாகத்துக்கோ கோரிக்கை வைக்கிறோம். உடனடியாக இங்கே தேங்கியுள்ள மனிதநீரை அப்புறப்படுத்தி மாற்றுத்திறனாளிகள் எளிதாக வந்து செல்ல நடவடிக்கை எடுக்கணும். நீங்கள் நடவடிக்கை எடுக்கும் பட்சத்தில் மாற்றுத்திறனாளிகள் ஒரு தீவிரமான போராட்டத்தை நாங்கள் மார்க்கெட்டில் நடத்துவோம் என்று சொல்லி நாங்கள் இந்த இடத்தை விட்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.